வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாஜயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிभ्यः பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபிः பரிவிருதம் ராமம் பஜே ஷ்யாமலம். நமஸ்பாயை. இன்றைய தினம் ஸ்ரீ சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய ஸ்லோகம் நம்பர் 21 அண்டு 22 இந்த ரெண்டு ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம். ஏதாவது கால பர்யந்தம் ஸ்லோகம் நம்பர் 20 வரைக்கும் பார்த்துருக்கோம். அந்த 20வது ஸ்லோகம் பர்யந்தம் பாலகாண்டம் பூர்த்தியா ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அதனுடைய சாராம்சத்தை எல்லாமே அந்த 20 ஸ்லோகங்களுக்குள்ள நாரத பகவான் வால்மீகி இடத்துல சொல்லி முடிச்சிருக்கார். என்ன பார்த்தோம் கடைசியா? ஜேட்டம் சிரேட்ட குணைர்யுக்தம் பிரியம் தசரத சுதம் பிரகிருதினாம் இதயுக்தம் பிரகிருதி பிரியகாமியா. இப்போ அந்த ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய நெடுநாளான ஆசை. மக்களிடத்துல ராமனுக்கும் ரொம்ப பிரீத்தி உண்டு, மக்களுக்கும் ராமனிடத்துல பிரீத்தி உண்டு. ஆகையினால அவருக்கு இந்த பட்டாபிஷேகம் அப்படிங்கிறத பண்ணி வச்சா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது தசரதருடைய அபிப்பிராயம். அதற்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் அவர் செய்தார். எல்லா வித குணமும் கொண்ட சிரேஷ்ட குணயுக்தம் ஜேஷ்டம். யாரு? சுதம். சுதம்னா யாரு? ராமபிரான். யாருடைய சுதம்? தசரதஸ்ய சுதம். ரொம்ப பிரியமானவன். அப்பேற்பட்டவனுக்கு அந்த விஷயத்தை பண்ணணும்னு அபிப்பிராயப்பட்டான்றதாக அந்த 20வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அது தொடர்ந்து ஸ்லோகம் நம்பர் 21, 22 அந்த ஸ்லோகங்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப நான் சொல்லுவேன். அதை குழந்தைகள் சொல்லுவா, மற்றவாலாம் மியூட்ல இருந்துட்டே சொல்லலாம். யுவராஜ்யேன சம்யுக்தும் ஐச்சத் ப்ரீத்யா மஹீபதிः தஸ்யாபிஷேக சம்பாரான் திருஷ்ட்வா பார்யாத கைகேயீ யுவராஜ்யேன சம்யோக்தும் ஐச்சத் ப்ரீத்யா மஹீபதிः தஸ்யாபிஷேக சம்பாரான் திருஷ்ட்வா பார்யாத கைகேயீ பூர்வம் தத்தவரா தேவி வரமேன மயாச்சத விவாசனம் ச ராமஸ்ய பரதஸ்யாபிஷேச்சனம் பூர்வம் தத்தவரா தேவி வரமேண மயாச்சத விவாசனம் ச ராமஸ்ய பரதஸ்யாபிஷேச்சனம். பாருங்கோ 21வது ஸ்லோகம் என்ன? யுவராஜ்யேன சம்யோக்தும் ஐச்சத் பிரீத்யா மஹீபதிஹி தஸ்யாபிஷேக சம்பாரான் திருஷ்ட்வா பார்யாச்ச கைகேயி. இப்போ ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் பண்றதா தசரதன் முடிவு பண்ணி எல்லா மந்திரிகளையும் கேட்டு அதற்குண்டான ஏற்பாடுகள்லாம் பண்றார்.
சாதாரணமாக பண்ணிட முடியாது. ஒரு ராஜாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னாக்கா எல்லா நதிகள்ல இருந்தும் தீர்த்தங்களை, புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு வரணும். அவனுக்கு தைல ஸ்நானம்னு சொல்லுவா. அந்த மாதிரி தைலத்தால் ஸ்நானம் பண்ணணும். இப்படி பல விஷயங்கள் பண்ணணும். அந்த அயோத்தியா நகரமே அப்படி ஜொலிக்கிறது. ஏன்னா ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் இல்லையா? அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அது ஒரு பண்டிகை மாதிரி. எப்படி நம்ம தீபாவளி பொங்கல்லாம் கொண்டாடுறோமோ அந்த மாதிரி ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம், முடிசூட்டு விழா அப்படிங்கிறது அந்த அயோத்தியா முழுக்க ஒவ்வொரு வீடுகள்லையும் அப்படி அலங்காரங்கள் அப்படி பிரகாசமா ஜொலிக்கிறது. அயோத்தியா நகரமே ஜொலிக்கிறது. ஏன்னா எவ்வராஜ்யேன சயோக்தம், யார் ஆசைப்பட்டது? ஐச்சது மகீபதிகி ஐச்சது. யார் மகீபதிகி? அந்த பூமியினுடைய ராஜா தசரத மகாராஜா. எப்படி ஆசைப்பட்டான்? பிரீத்தியா ஐச்சது. எதுக்கு? எவ்வராஜ்யேன சயோக்தும். மேலும் தஸ்யாபிஷேக சம்பாரானு, அவனுக்கு அந்த முடிசூட்டு விழா பண்றது அப்படின்னாக்கா பலவிதமான நதிகள் இருக்கு பாரத தேசத்துல. அதுல புண்ணிய நதிகள் 7 சொல்வா. கங்கேச்ச யமுனே ஜெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதி. இது ஸ்நானம் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை சொல்லி தான் ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறதாக நம்ம முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா. ஏன் அப்படின்னாக்கா நாம ஸ்நானம் பண்ணக்கூடிய ஜலத்துல இந்த கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, சிந்து காவேரின்னு சொல்லக்கூடிய அந்த சப்த புண்ணிய தீர்த்தங்களும் அந்த ஜலத்துல இருக்கணுமா. அப்படி அந்த சப்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அப்பேற்பட்ட பலன் இந்த ஜலமானது நமக்கு கொடுக்கட்டும் அப்படிங்கிறதாக ஸ்நானம் பண்ணணும். சொல்லும் பொழுது கண்டிப்பா ஸ்நானம் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறது நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஒரு விஷயம். அப்படி அவனுடைய அந்த பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி பலவிதமான புண்ணிய தீர்த்தங்கள்லாம் அங்கே கொண்டு வர ரொம்ப கஷ்டம். ஒரு நல்லது நடக்கணும், ஒரு நல்லதை நடத்தணும் அப்படின்னாக்கா அதற்கு பின்னாடி பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கு. அது பார்க்குறவாளுக்கு சாமானியமாக தெரியவே தெரியாது. ஒரு விஷயத்த, நல்ல விஷயத்த நன்னா பண்ணணும் அப்படின்ட்டு லோகத்தில் பல பேர் பலவிதமாக முயற்சி பண்ணிட்டே இருப்பா. ஆனால் அதுக்கு இடையூறுகள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும். அவளுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். யார் எந்த விஷயத்தை வழிநடத்தின்னு போறாளோ அவளுக்கு தான் அந்த சுமை, வேதனை, வலி அப்படிங்கிறதுலாம் கிடைக்கும். அந்த மாதிரி இங்க தசரத மகாராஜா ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் முடிவு பண்ணி வச்சுட்டான். என்ன ஆறுது? இது எல்லாத்தையும் கைகேயி பார்க்குறா. கைகேயர் இடத்துல கொண்டு போறான். யாரு? கூனி அப்படின்னு ஒரு கேரக்டர் இப்போ உள்ள வர. அவ கைகேயி கிட்ட கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்றா, இந்த மாதிரி தசரத மகாராஜா ராமபிரானுக்கு முடிசூட்டுறதா பேசிக்கிறா, எல்லா ஏற்பாடுகளும் ஆயிடுத்து அப்படிங்கிறதா போய் சொல்றா. உடனே கைகேயி என்ன பண்றா? தன் கழுத்துல அணிஞ்சிருந்த முத்து மாலை அப்படியே கட்டி அவகிட்ட கொடுக்குறா. அப்பவும் கூனிக்கு சந்தோஷம் ஏற்படல. நான் எப்பேற்பட்ட விஷயத்த சொல்றேன், நீ என்ன இப்படி எனக்கு முத்து மாலை கொடுக்குறியேன்னு கேட்கிறா. அதுக்கு கைகேயி சொல்றா, ராமன் ஆட்சிக்கு வந்தா என்ன, பரதன் ஆட்சிக்கு வந்தா என்ன, எனக்கு ராமன் வேற அல்ல, பரதன் வேற அல்ல. எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்தை நீ சொல்லியிருக்க அப்படிங்கிறத அதனுடைய கழுத்துல இருக்கக்கூடிய முத்து மாலைய அவளிடத்த கைட்டி கொடுக்குறா. அவ என்ன பண்றா? விடுறதா இல்லை. யார? கைகேயை விடுறதா இல்லை. ஏன்னா அவளுக்கு ராவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப சித்தமா இருந்தா கூனி. இந்த விஷயத்தை கொண்டு போயிட்டு கைகேயி கிட்ட சொன்னாதான் இந்த பட்டாபிஷேக ஏற்பாடுகள்லாம் நிற்கும் அப்படிங்கிறத நன்னா தெரிஞ்சுட்டு நேர கைகேயி கிட்ட போயிட்டு அவளுக்கு துர்போதனை பண்றா. என்னன்ட்டு? ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணக்கூடாது, பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணணும். அப்படி ஒருவேளை ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணா அது பரதனுக்கு நல்லதல்ல. ஏன்னா ராமன் சொல்றதுதான் லக்ஷ்மணன் கேட்பான். பரதனுக்கு
ஐச்சத் பிரீத்யா யவ்வராஜ்யேன சம்யோக்தும் ஐச்சத் பிரீத்யா மகீபதிஹி. ஐச்சத் யவ்வராஜ்யேன சம்யோக்தும் ஐச்சத் பிரீத்யா மகீபதிஹி தஸ்யாபிஷேக சம்பாரான் திருட்வா பாரியாச்ச கைகேயி. அப்படிங்கிறது இந்த 21வது ஸ்லோகம். இப்படி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலான்னு முடிவெடுத்த உடனே என்ன ஆறுது? கைகேயின் இடத்துல பூனியானவள் என்ன பண்றான்? போய் தப்பான ஒரு விஷயத்த காண்பிச்சு கொடுக்குறான் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன ஆறுது? கைகேயனுடைய அந்த புத்தி இருக்கு இல்லையா, அது மாறிடுறது. என்ன பண்றா? அதற்கு உபாயம் கேட்கிறா. அவளிடத்திலே கேட்கிறா. யாரிடத்துல? பூனியின் இடத்திலே உபாயம் கேட்கிறா. என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக அடுத்த ஸ்லோகம் என்னவா இருக்கு? பூர்வம் தத்தவரா தேவி வரவேணம் அயாச்சத விவாசனம் ச ராமஸ்ய பரதஸ்யாபிஷேச்சனம் அப்படிங்கிறது 22வது ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. அந்த 22வது ஸ்லோகத்துல என்ன இருக்கு? பூர்வம் தத்தவரா தேவி. ஏற்கனவே தசரத மகாராஜா இருக்கார் இல்லையா, உனக்கு 2 வரங்கள் கொடுக்கறதா சொல்லியிருக்கார். அந்த 2 வரங்களை நீ இப்போ கேட்டு பெற வேண்டும். அந்த வரமானது எப்ப தரப்பட்டது? பூர்வம், முன்பொரு சமயம் உனக்கு அந்த வரனானது கொடுக்கப்பட்டது இல்லையா, அதை நீ அயாச்சத இப்பொழுது நீ கேட்பாயாக அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. சரி, என்ன என்ன கேட்கணும் அந்த 2 வரம் பாருங்க. விவாசனம் ச ராமஸ்ய, விவாசனம் ச ராமஸ்ய. இப்போ 14 வருடங்கள் ராமன் காட்டுக்கு போனும் அப்படிங்கிறது ஒண்ணு. விவாசனம் ச ராமஸ்ய, ராமனுக்கு 14 வருடங்கள் காட்டுக்கு போனும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரன். பரதஸ்யாபிஷேச்சனம், இன்னொன்னு பரதன் என்ன பண்ணணும்? ஆட்சிக்கு வரணும், அவன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான இந்த 2 வரங்களை நீ கேட்க வேண்டும் அப்படிங்கிறதா கூனி கைகேயின் இடத்துல சொல்றா. என்ன சொல்றா? பூர்வம் தத்தவரா தேவி, ஏ தேவி, பூர்வம் தத்தவரம், ஏற்கனவே உனக்காக தசரத மகாராஜா 2 வரங்களை கொடுத்திருக்கார். அந்த வரங்களை என்ன பண்ணும்? வரம் ஏனம் அயாச்சத, அந்த 2 வரங்களை நீ கேட்டு பெறுவாய். என்ன அந்த வரம்? ஒண்ணு, விவாசனம் ச ராமஸ்ய, ராமன் 14 வருடம் வனவாசம் போனோம். இன்னொன்னு பரதஸ்யாபிஷேச்சனம், பரதன் முடிசூடணும் அப்படிங்கிறதான 2 விஷயத்த நீ கேட்கணும் இப்படிங்கிறதாக கூனி என்ன பண்றா? அந்த கைகேயின் இடத்துல மூளை செலவு பண்றா இல்லையா? இப்படியாக இந்த 22வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு பாருங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அவ தசரத போய் கேட்க போறா. இந்த மாதிரி எனக்கு ஏற்கனவே தரதா சொன்ன 2 வரங்கள் எனக்கு இப்ப வேணும் அப்படிங்கிறதா யார்கிட்ட போய் கேட்க போறா? தசரத மகாராஜரை கேட்க போறா அப்படிங்கிறதாக அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள் அப்படியே போயிட்டே இருக்க போறது. இதுல பாருங்க, பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு காண்பிச்சு கொடுக்குறா. இது எல்லாமே இந்த ராமாயணம், மகாபாரதம், புராணங்கள், பாகவதம் எல்லாமே நமக்கு என்ன காண்பிச்சு கொடுக்கறதுனாக்கா, பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காண்பிச்சு கொடுக்கறது. பக்தினா என்ன அப்படின்னாக்கா, அதாவது பக்தகனா பகவத் பாகவதா. யாரு பாகவன்? யாரு? பகவானை யார் மனசார தியானம் பண்றாலோ அவன் தான் பக்தன் இல்லையா? அவன் தான் பாகவதன் அப்படின்னு சொல்றான். பகவத் பக்தா பாகவதா. அந்த பக்தின்றது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல அழகான ஒரு ஸ்லோகம் சொல்றா. பக்தி 9 வகைகளாக பிரிக்கப்படுறது. பக்தின்றது 9 வகைகளாக சொல்லப்படுறது.
அதுக்கு ஒரு அழகான ஸ்லோகம் ஒன்று கொடுத்துருக்கா. என்ன அப்படின்னாக்கா, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ, எழுதிக்கோ, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ, ஸ்மரணம் பாதசேவனம், ஸ்மரணம் பாதசேவனம், சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ, ஸ்மரணம் பாதசேவனம், அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம், அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம், சக்கியம் ஆத்மநிவேதனம், சக்கியம் ஆத்மநிவேதனம், சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ, ஸ்மரணம் பாதசேவனம், அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம், சக்கியம் ஆத்மநிவேதனம், சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம், இப்படியாக 9 விதமான பக்திகள் காண்பிக்கப்படுது. சிரவணம்னா நாம காதால கேட்கறது, காதுகளால பகவன் நாமாவை கேட்கறது. கீர்த்தனம் பகவன் நாம வாயால பாடுறது கீர்த்தனம். ஸ்மரணம் பகவான சதா சர்வகாலம் சிந்தனையில நினைக்கிறது ஸ்மரணம். பாதசேவனம் எம்பெருமானுடைய திருவடியை பற்றி கொள்றது. அர்ச்சனம் பகவானுக்கு அர்ச்சனை பண்றது, பகவன் நாமாவை சொல்லி அர்ச்சனை செய்வது. வந்தனம் எப்பொழுதும் வணங்கியே இருக்கிறது, 2 கைகளால கூப்பி பகவான வணங்கர். தாஸ்யம் பகவானுக்கும் பாகவதாளுக்கும் அடிபணிஞ்சு இருக்கிறது தாஸ்யம். சக்கியம் அவளுக்கே ரொம்ப நெருக்கமா இருக்குது, இணக்கமா இருக்கிறது. சக்கியம்னா அவளுக்கு இணக்கமா இருக்கிறது. ஆத்ம நிவேதனம் டோட்டலா செல்ஃப் சரண்டர், நம்ம முழுவதுமாக எம்பெருமான் தான் அப்படிங்கிறது, நாம ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத அவரிடத்துல செல்ஃப் சரண்டர் அடையர். இப்படியாக 9 விதமான பக்தியை பாகவதத்துல சொல்றா. சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ. சோ யாரிடத்துல இருக்கணும்னு சொல்றா? விஷ்ணோஹோ, விஷ்ணு இடத்துல இந்த சிரவணம் கீர்த்தனம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் சொல்லக்கூடிய இந்த 9 விதமான விஷயங்களை நாம் பகவானிடத்துல செலுத்தினா நமக்கு சகல விதமான நன்மைகளும் கிடைக்குமா இல்லையா? இதுல ஏதோ ஒரு பக்தி, பக்திக்கு 9 விதமான பக்தியில நமக்கு என்ன ரொம்ப சுலபமா இருக்குமோ அந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து நம்ம அந்த பக்தியை செய்ய வேண்டும். அதுக்காகத்தான் இந்த ராமாயணம் மகாபாரதம் புராணங்கள் பாகவதம் அப்படிங்கிற விஷயங்களை ஒரு நல்ல விஷயங்களா சத்விஷயங்களா நமக்காக நம் முன்னோர்கள் கொடுத்துருக்கா. அப்பேற்பட்ட அற்புதமான இந்த கிரந்தங்களை தான் நாம வாசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அப்பேற்பட்ட பாக்கியம் யாருக்கும் கிடைக்குமான்னு தெரியாது. அப்பேற்பட்ட அற்புதமான இந்த ஸ்ரீ ராமபிரானுடைய சரித்திரத்தை ரொம்ப சங்கேபமா சுருக்கமா சாரமா நம்ம வாசிக்கிறதுக்கு ஒரு அழகான பிளாட்ஃபார்ம் ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த ரீதியில இந்த எம்பெருமானுடைய விஷயங்களை சிரவணம் காதால கேட்டாலே புண்ணியம்தான், கீர்த்தனம் வாயால சொன்னாலே ஸ்லோகத்தை சொன்னாலே புண்ணியம்தான், நினைச்சா போற ராமபிரான புண்ணியம்தான், பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம்னு 9 விதமான பக்திகளை நாம ஏதான ஒரு பக்தி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணாலே போருமானது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான கிரந்தங்கள்லாம் நம்ம தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்கோம். அப்படி இன்றைய தினம் 2 ஸ்லோகங்களை பார்த்தோம். என்னன்னா 21 22. எவ்வராஜ்யேன சம்யோக்தும் ஐச்சத் பிரீத்யா மகீபதிஹி தஸ்யாபிஷேக சம்பாரான் திருட்வா பாரியாச்ச கைகேயி பூர்வம் தத்தவரா தேவி வரமே நமயாச்சத வரம் ஏனம் அயாச்சத விவாசனம் ச ராமஸ்ய பரதஸ்யாபிஷேச்சனம்
அப்படியாக அந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. அந்த ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தம் என்ன அப்படின்னாக்கா, அத்தனா பிறகுன்னு அர்த்தம். எதன் பிறகு? தசரத மகாராஜா ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பிறகு தஸ்ய அந்த ராமனுடைய அபிஷேக சம்பாரான், நாம அபிஷேகம் பண்ணுவதற்காக சொன்ன இல்லையா, நிறைய ஜலங்களை பல புண்ணிய நதிகள்லேருந்து கொண்டு வந்தா கஷ்டப்பட்டு. அப்படி திருஷ்டுவா பூர்வ காலே திருஷ்டுவா, இது என்ன பண்றா பார்த்துட்டு அந்த கூனின்றவ கைகே இடத்துல போய் சொல்றா. சொல்லிட்டதோடு இல்லாம என்ன சொல்றா, தத்தவரா தேவி, ஏற்கனவே உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரங்கள் இருக்கு இல்லையா, லப்தவரான்னு அர்த்தம். நீ ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டாய், அது நீ என்ன பண்ணு அப்படின்னாக்கா, அதை கேட்டு பெற்றுக்கொள். பெற்று என்ன பண்ணணும்னு சொல்றா, விவாசனம், நாம நிர்வாசனம். ராமபிரான் இங்க வாசம் பண்ணவே கூடாது, வனத்துக்கு போயிட்டோம், அதுதான் விவாசனம்னு பேர். நிர்வாசனம், வாசம்னா வசிக்கிறது, நிர்வாசனம் இங்க வசிக்கவே கூடாது, காட்டுக்கு போகட்டும். நாம அபிஷேச்சனம் அப்படின்னா என்ன, ராஜ்யாபிஷேகம். அந்த பட்டாபிஷேகம் யாருக்கு பண்ணட்டும்? பரதனுக்கு பண்ணட்டும். ஏனம் இப்படி அந்த தசரத இடத்துல வரம், அந்த வரம்னா பூன், அந்த வரத்தை அயாச்சத, அது ஏற்கனவே நீ என்ன பண்ண, லப்த வரா, ஏ தேவி நீ ஏற்கனவே அதை என்ன பண்ணிட்டு இருக்க, பெற்று வைத்துக் கொண்டிருக்கிறாய், அதை நீ மறுபடியும் கேட்டு பெறுவாயாக. வரம் அயாச்சத, நாம வரம் பிரார்த்தித்தவதி, இப்பொழுதே சென்று தசரதனிடத்துல அந்த வரத்தை நீ கேட்டு பெற்றுக்கொள் அப்படிங்கிறதாக கூனிங்கிறவ என்ன பண்றா, கைகேயனுடைய மூளைய செலவு பண்ணி அவளுக்கு அவளுடைய அந்த துர்போதனைன்னு சொல்லுவா இல்லையா, அப்படிப்பட்ட விஷயத்த அவளுடைய மனசுல ஸ்ட்ராங்கா பதிச்சுட்டா. இதுக்கப்புறமா என்ன ஆக போறது, அந்த கைகேயி தசரத மகாராஜா இடத்துல போயிட்டு அந்த வரனை கேட்க போறா அப்படிங்கிறதாக அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள் அப்படியே போயிட்டே இருக்க போகுது. ஸோ நாளைக்கு ஸ்லோகம் நம்பர் 23 மற்றும் 24 சொல்லக்கூடிய அந்த 2 ஸ்லோகங்களை நாம பார்க்கலாம். சரியா? இன்றைய தினத்திற்கான 2 ஸ்லோகம் அடுத்து. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். தாசன். धन्यवादः.